இன்றைக்கி எனக்கு லஞ்ச் வேலை இல்லாதனால டிஃபனுக்கு வந்துட்டு இட்லியும் கார சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். என்னோட மாவு அளவு பார்த்திங்கன்னா 1 கப் உளுந்துக்கு 3 கப் இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 கை அளவுக்கு வெள்ளை அவல் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். எனக்கு வந்து இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு மாவு புளிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் பழைய மாவு சேர்த்துப்பேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளில் வாஃபிள்ஸ் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஒரு அரை முட்டை, அரை ஆப்பிள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு மைதா, அந்த அரை கப்பில் 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு பால், அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஃபிள் மேக்கரில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வாஃபிள்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே பேன் கேக்காக கூட செய்யலாம். தோசைக்கல்ல ஊற்றி எடுத்திங்கன்னா பேன் கேக் அவ்வளோதான். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப் தான் வந்துட்டு கிடைக்கும். சரியா வாஃபிள் மேக்கரில் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேன் ரிப்பேர் இதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட போய் ஹாய் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு